ஹாய் யூடியூபர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி பார்த்த சாரதி. மதுரை சௌராஷ்டிரா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ரசப்பொடி. இந்த ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் 100 மிளகு, 75 கிராம் வத்தல், 25 கிராம் சீரகம், 25 கிராம் பெருங்காயம். கட்டி பெருங்காயம் ஒரு பீஸ் நான் எடுத்திருக்கேன். என்ன ரீசன்னு அப்புறம் சொல்கிறேன். இது நார்மலி 100க்கு 75 தான் வத்தல் போடுவோம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா சில பேர் ஈக்குவலாக 100 மிளகுன்னா 100 வத்தல் போட்டுருவாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி முதல்ல இந்த 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கிறணும். பெருங்காயம், சீரகம், மிளகு 3ஐயும் நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கு பிறகு வத்தல் மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாருங்கள், 100 கிராம் மிளகு, 75 கிராம் வத்தல், 25 கிராம் ஜீரகம், 25 கிராம் பெருங்காயத்தூள், ஒரு கட்டி பெருங்காயம் லைட்டாக அப்படியே வறுத்து வச்சுக்கலாம். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். லைட்டாக தாங்க வறுக்கணும், ரொம்ப கரையிடக்கூடாது. இப்போ நான் சீரகமும் பெருங்காயமும் மிக்சியில் போட போகிறேங்க. இப்போ பாருங்கள், ஜீரகமும் பெருங்காயமும் நான் நைஸாக மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ நான் இது கூடயே மிளகும் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ நான் அந்த மிளகும் போட்டு அரைச்சி இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடுறேன். இப்போ நம்ம வத்தல் மட்டும் போடணும். சில பேர் கொஞ்சம் குறைப்பாக அரைப்பாங்க. நான் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிருக்கேன். ஏன்னா நான் இது ஒரு ஆல் பர்பஸ் பொடி மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த அரைச்ச வத்தலோட ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச மிளகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு சும்மா ஒரு அடி மிக்ஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள், சூப்பரான ரசப்பொடி ரெடி. இந்த ரசப்பொடி என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் இன் ஆல் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த ரசப்பொடி வச்சு உங்களுக்கு 2 வகையான ரசம் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று திக்கா ரசம். திக்கான்னா உரப்பு கார ரசம். சௌராஷ்டிராவில் திக்க பிளிச்சார் அப்படிம்பாங்க. திக்கன்னா உங்களுக்கு திக்கா காரம். அதுக்கு நான் திக்கா ரசம்னு பேர் வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணி வச்சு ரசம் செய்வாங்க. அது உங்களுக்கு இந்த விருந்து வீட்டில் போனீங்கன்னா, கல்யாண விருந்து ஏதோ விருந்து போனீங்கன்னா அந்த ரசம் சூப்பராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு தண்ணியில் செய்வாங்க. எல்லாமே ஈக்குவலாக போட்டுருவாங்க. வத்தல், மிளகு, உங்களுக்கு வேறு என்ன, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் காரசாரமாக அது வாடையே தனியாக இருக்கும். பெருங்காயம் எல்லாம் போட்டுருவாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு பேர் பொதுவாக எல்லோரும் பருப்பு ரசம் சொல்லுவாங்க. நான் அதுக்கு ஜொமன் ரசம்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் ஏதாவது விசேஷத்துக்கு போனோம்னா அப்போ தான் சில பேர் வருவாங்க. ஏதாவது கண்டெய்னர் எடுத்துகிட்டு ஜொமன் பிளிச்சார் கொஞ்சம் வேணும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் அதுக்கு பேர் ஜொமன் பிளிச்சார். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த 2 செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திக்கா ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் 1 2 ரசப்பொடி. இந்த ரசப்பொடியில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லி அது கொஞ்சம் நிறையா போடணும். வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய், தக்காளி பெரிய சைஸ்னால் 1, சின்ன சைஸ்னால் 2. நான் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இதில் தேவையான அளவு புளி தண்ணி. நான் ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி 2 தடவை ஃபில்டர் பண்ணணும், இல்லைன்னா அதில் உள்ள தூசியெல்லாம் நமக்கு மிக்ஸ் ஆகும். அதனால் நான் புளி தண்ணி 2 தடவை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நமக்கு தெரியும், கொஞ்சம் புளி தண்ணி அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா ஸ்மாஷ் கையிலேயே நல்லா இப்படி மேஷ் பண்ணணும். நான் பிளாஸ்டிக் எதுவும் போடலை. கையில் பிளாஸ்டிக் கூட வேணான்னு. நீங்கள் வேணும்னா நீங்கள் வீட்டில் தானே நம்ம செய்கிறோம். நீங்கள் பெரிய பெரிய விருந்துக்கு போனீங்கன்னா அப்படி தான் கைட்டு தான் இது பண்ணுவாங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி தண்ணி உங்களுக்கு உரப்பு தெரிஞ்சிடும். பிடிக்கும் இந்த டம்ளர். இந்த தண்ணி நான் அப்படியே ஊற்றிடுறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது தீக்கா ரசம். இது ஊறட்டுங்க. இப்போ இன்னொன்று நான் செஞ்சு காட்ட போகிறது பருப்பு ரசம். பாருங்கள், பருப்பு ரசத்துக்கு அதே தான் சேம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ரசம் ஒரு நாள் உங்களுக்கு மீஞ்சாலும் மறுநாள் நம்ம வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் நல்லா பிடிக்கும்.
2 ஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கல் உப்போ ஏதோ, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் தட்டி வச்சதை இதில் போட்டு பருப்பு தண்ணியில் போட்டு இதையும் நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா மேஷ் பண்ணி வைக்கணுங்க. இது ஃபுல்லாகவே போட்டு நான் இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கைட்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீட்டு இல்லைன்னு தான் இல்லை, பிளாஸ்டிக் வேணான்றதுக்காக தான். பாருங்கள், நல்லா இது பண்ணிவிட்டு நாம் புளி தண்ணி ஊற்றிடணுங்க. தேவையான அளவு புளித்தண்ணி போட்டுட்டு நாமளே உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, சேம் 300 ml ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூனுக்கு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கொஞ்சம் நேரம் ஊறினாதாங்க நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு வகையான ரசம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வடி ரசம். வடின்னா சௌராஷ்டிராவில் அரைக்கிறது, அம்மியில் வச்சு அரைக்கிறதுன்னு பொருள். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், வத்தல், பூண்டு, பெருங்காயம். இதுக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அடுப்பில் வந்து நம்ம வச்சு எடுத்தால் போதும், தாளிக்க கூட தேவையில்லைங்க. இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் இது ரொம்ப வந்து யாரும் வந்து மிளகு வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வாங்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த வடி ரசம், அதான் வடி பிழிச்சான்னு நாங்கள் சொல்லுவோம். நான் வச்சுருக்க பேர் வடி ரசம். திக்கா ரசம், ஜொவன் ரசம், வடி ரசம். இப்போ எங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருக்குதுங்க. அம்மிக்கல்லில் வச்சு நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், நான் மிளகு, ஜீரகம் வச்சு அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டு தான். அப்புறம் வத்தலும் பெருங்காய பொடி வச்சுது. வெள்ளைப்பூடு வச்சு லைட்டாக ஒரு தட்டு, அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. அரைச்சி எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு, புளித்தண்ணி ஏற்கனவே நான் புளி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது வடி ரசம். இப்போ இது எல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு எடுக்கலாம். ரசம்ல நல்லா காரம்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு கடாய் வச்சு அதில் ஊற்றிட்டு, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொதி வந்தால் போதுங்க. புது பொடியால் ரொம்ப காரமாக இருக்குங்க. இது நீங்கள் 2 or 3 days 1 week பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் குறைஞ்சிடும். ரசம் நல்லா காரம் பிடிச்சிருக்கு. வானலியில் வச்சுருக்கேன், ஒரு கடாய் வச்சு வச்சுருக்கேன். இது வந்து கொதிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு நுரை வரையில் நாம் எடுத்துடணுங்க. இப்போ பாருங்கள், லேசாக நுரையுது, ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுரையும் போதே நான் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுறேங்க.
இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில், இதை எண்ணெய்லன்னா உங்களுக்கு என்ன எண்ணெயோ அது ஊற்றிட்டு எண்ணெய் கொதிக்கையில் பாருங்கள் கொஞ்சம் கடுகு, அது சிடு சிடுன்னு சொல்லணும். அதே மாதிரி மிளகு, இது கடுகும் ஜீரகமும் மிளகாய் வற்றல் வாசனை கொடுக்குங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. திக்கா ரசம் ரெடி. மதுரை சௌராஷ்டிரா திக்கா ரசம் ரெடி. ரசம் நல்லா கொதிக்குதுங்க, நல்லா வாடை வருது. உங்களுக்கு வந்து இது ஏன் கொஞ்சம் பிளாக் கலராக இருக்குன்னா, நான் புளி வந்து கருப்பு புளி எடுத்திருக்கேன். புளியில் கருப்பு புளியும் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஷேட்டில் ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அது சரியாக தக்காளி கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒன்று வரும், அந்த புளியும் இருக்குது. நான் மோஸ்ட்லி கருப்பு புளி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு குழம்பும் சரி, புளியோதரையும் சரி, ரசமும் சரி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது. இப்போ இது நல்லா உங்களுக்கு கொதிச்சிருச்சு. நான் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடுறேன். நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு இந்த பருப்பு ரசம் மட்டும் செமையாக கொதிச்சாதான் நல்லா இருக்குங்க. இது புது பொடியால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி, நீங்கள் நார்மல் காரம் சாப்பிட்றவங்க எதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கண்டெய்னரில் மாற்ற போகிறேன். இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு சேம் தான் கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயுதுங்க. கடுகு சத்தமே வரல, எண்ணெய் காயுது. வத்தல் ஜீரகம் கடல் சத்தம் வந்துட்டது. இந்த தாளிப்பு நம்ம இப்போ நான் இந்த தாளிச்ச கடாயிலேயே நம்ம அரைச்சோம் இல்லையா, அரைச்ச ரசம் அதை ஊற்ற போகிறேன். இருந்தாலும் எப்படியே தான் இது லைட்டாக நுர வரையில் எடுக்கிறேன். பாருங்கள், லைட்டாக நுர வருது. அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கண்டெய்னருக்கு மாற்றிடுவோம். தாளிக்க வேணாம், ஏற்கனவே தாளிச்சதுல தான் நான் வந்து ஊற்றி. ரசப்பொடி, இந்த ரசப்பொடியில் நான் எப்பவும் கண்டெய்னரில் மாற்றும் போது ஒரு கட்டி பெருங்காயம் வறுத்து ஒரு அழகுக்கு இப்படி வச்சுருவேங்க. அந்த இது திறந்தால் அந்த காரத்தை விட எனக்கு பெருங்காய வாடை தான் வரும். அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். பெருங்காயம் சின்ன பீஸோ பெரிய பீஸோ ஒரு அழகுக்கு இப்படியே வச்சிடலாம். ரசப்பொடி, திக்கா ரசம், ஜொவன் ரசம், வடி ரசம், 3 ரசம் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மதுரையில் வந்து சௌராஷ்டிரா குடும்பத்தார் வந்து ரசப்பொடி இப்படி தான் செய்வாங்க. மல்லி சேர்க்க மாட்டேன், கொத்தமல்லி எதுவும் சேர்க்க மாட்டாங்க. இதுதாங்க, இது ஆல் இன் ஆல் பர்பஸ்க்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வதக்கல் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு பேர் சிம்ரன், இந்த கத்திரிக்காய்க்கு பேர். இது வந்து நான் பொடியாக நறுக்கிருக்கேன். இப்போ இது வந்து நான் வதக்க போகிறேன். இதில் நான் ஒன்றுமே போட மாட்டேங்க, ஜஸ்ட் மஞ்சள் தூள், உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடி, நான் எப்போவும் ரசப்பொடி தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவேன். ஹோம்மேடு மாதிரி ஆயிரும். எல்லாமே சேர்ந்ததால உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், சிம்ரன் வதக்கல் பார்க்கலாம். அடுப்பில் வானொலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த சிம்ரன் நான் இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் நம்ம போட்டலாம். லைட்டாக 2 குறைச்சி குறைக்கணுங்க. இதில் இப்போ நாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி, அதனால் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் அரைத்து வைத்திருந்த
ரசப்பொடி சும்மா காரத்துக்கு மிளகாய்க்கு பதிலாக இது போட்டுடலாங்க. அவ்வளவுதான். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இது அப்படியே சீக்கிரம் வதங்கிடும். ஏன்னா உங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை, இதுலேயே தண்ணி சத்து இருக்குது, உப்பும் போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கிடும். ஒரு தட்டு மட்டும் மூடி வச்சுக்கலாம், சிம்மில் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். வதக்கல் சிம்லையே வச்சு வதக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். ஆமாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி. நான் வந்து எப்போயும் வதக்கல் எல்லாமே இப்படிதாங்க செய்வேன். இது நம்ம கூகுளில் போட்டு பார்த்தா தெரியும், இந்த கத்திரிக்காய்க்கு சிம்னு சொல்லி பேர். இப்போ இதை மூடி வச்சுருவோம். இது கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போகட்டுங்க, அதுவே வதங்கிடும். அழகான சிம்ரன் வதக்கல் ரெடி. ஒன்றும் போடலை, எண்ணெய் ஊற்றி சிம்ரன் அதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, நான் அரைத்து வச்ச கைவசம் உள்ள ரசப்பொடிங்க. அதுதான் எனக்கு ஆலின் ஆல் பர்பஸ் காரப்பொடி மாதிரி, காரம் நல்லா இருக்கும். அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேங்க. சௌராஷ்டிரா ரசம்ங்க. ரசப்பொடி, டிக்கா ரசம் செய்முறை சொல்லியிருக்கேன், ஜோன் ரசம் செய்முறை சொல்லியிருக்கேன், வடி ரசம் செய்முறை சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த ரசப்பொடி வச்சு சிம்ரன் வதக்கல் செஞ்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய்க்கு பேர் சிம்ரன். சிம்ரன் வந்து பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் ஒன்லி ரசப்பொடி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கிடுவீங்க. சிம்ரன் சிம்மில் வச்சு வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தமல்லி பருப்பு வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். நான் வந்து இந்த ரசப்பொடி வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு, அப்புறம் வந்து இது உங்களுக்கு வெண்டைக்காய், நம்ம கணக்கு காய்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் கணக்கு காய் வறுவல், வெஜ்ஜு ரத்த பொரியலுக்கெல்லாம் லைட்டாக இதை தூவி விட்டுருவேன். ஏன்னா இதில் உங்களுக்கு மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் சேர்ந்ததால இதை லைட்டாக தூவி விட்டுருவேன். வேணும்னா நம்ம லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு ஸ்ரீதேவி பாக்கசார்.